பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நாரத மாமுனிவர் நாராயணரிடம், பகவானே, நீங்கள் முதலில் பதிவிரதை பெண்ணை புகழ்ந்தீர்கள். இப்போது ஒரு கர்ப்பத்தை உருவாக்கி அவளுடைய அனைத்து குணாதிசயங்களையும் சுருக்கமாக விவரித்தீர்கள். பகவானே, நைமிசாரண்ய தீர்த்தத்திற்கு வந்து அனைத்து உறவினர்களும் இவ்வாறு கேட்டபோது பகவான் நாராயணர் நாரத மாமுனிவரிடம், நாரதரே, கேளுங்கள். பதிவிரதை பெண்களின் அனைத்து குணாதிசயங்களையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். கணவர் நல்லவரா, அழகானவரா அல்லது அழகில்லாதவரா, அவர் பெண்மை உள்ளவரா, பொறுமை உள்ளவரா, அவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவரா அல்லது காட்டேரியாக இருந்தாலும் சரி, அவர் கோபமாக இருந்தாலும் சரி, மது அருந்துபவரா இல்லையா, அவர் பாக்கியசாலியா அல்லது குருடரா, செவிடரா, ஊமையா அல்லது அவர் மிகவும் பயந்தவரா, அப்படி இருந்தும் அவர் கணவரின் மனதிற்கு, குறிப்பாக அவரது மாமியாருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அவர் தனது கணவரை வணங்க வேண்டும். அவர் தனது மத பணிகளில் நல்லவராக இருக்க வேண்டும். மேலும் தனது பணத்தை வீணாக்கலாகாது. எப்போதும் இல்ல பணிகளை செய்ய தகுதியானவராக இருக்க வேண்டும். இல்லத்தின் தலைமை மனைவி எப்போதும் இருக்கை, உணவு, தானம், மரியாதை மற்றும் வாழ்க்கை போன்ற விஷயங்களில் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இல்ல செலவுகளுக்காக கணவர் கொடுக்கும் பணத்தை அதற்காகவே பயன்படுத்த வேண்டும். மேலும் சிலவற்றை தனது ஞானத்தால் சேமித்து வைக்க வேண்டும். தானத்திற்காக கொடுக்கப்படும் பணத்தை தன்னிடம் இரகசியமாக வைத்திருக்க கூடாது. கணவரின் அனுமதியின்றி அவரது குழந்தைகளுக்கு எதையும் தானமாக வழங்கலாகாது. மற்றவர்களிடம் அதிகமாக பேசாமல் இருப்பதும் திருப்தி அடைவதும் இவை அனைத்தும் பதிவிரதை பெண்மணியின் அறிகுறிகள். இந்த கதையை கூறிய பிறகு நாராயணர் பகவான் நாரத முனிவரை நோக்கி, எல்லா உலகங்களிலும் கடவுள்களிடையேயும் கணவருக்கு நிகரான கடவுள் இல்லை என்று கூறினார். எல்லா ஆசைகளும் கணவரின் மகிழ்ச்சியால் நிறைவேறுகின்றன. எல்லா ஆசைகளும் அவரது அதிருப்தியால் அழைக்கப்படுகின்றன. பௌஷ்ய மாத மகாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.